Assalamualaikum my dear friends and YouTube families. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் பாஸ்ட் வீடியோஸோட நம்ம கண்டினியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அபஹால செகண்ட் டே நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அசீர் மியூசியம் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப நேரம் எடுத்துச்சு, ஒரு 2 hours எடுத்துச்சு நம்ம கீழே போகிறதுக்கே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள், அதெல்லாம் காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போதெல்லாம் மலை மேலெலாம் வீட்லலாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த மியூசியம்ஸ் தெரியும், அந்த வீடெல்லாம் தெரியும். ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸ் தான் இது. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபைனலி நம்ம வந்து அந்த வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ என்ட்ரு ஆகும்போது இந்த பியூட்டிஃபுல் பில்டிங் வந்து நான் பார்த்தேன். அதோடைய வந்து அமைப்புலாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. Welcome to Rijal village. Let's go and see. அவ்வளோதான், இனிமேல் அவள் பிஸி ஆகிட்டா. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். இதான் என்ட்ரன்ஸே. என்ட்ராகும் போதே வந்து பர் ஹெட் வந்து 20 வாங்கினாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகும் போதே வந்து உள்ளே ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அங்கேயே போயிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளே வந்து நிறையா டூரிஸ்ட்கான விஷயங்கள்லாம் வந்து அபஹாவுடைய அடையாளங்கள், அப்புறம் வந்து ஹேண்ட்மேட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனோடனே அங்கே என்ன வச்சுருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணத விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இவ்வளோ பெரிய என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியே நான் வந்து உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறேன். அவங்க யூஸ் பண்ண கன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் அபஹால யூஸ் பண்ண விஷயங்கள், இந்த அரப்ஸ் யூஸ் பண்ண விஷயங்கள், ஆயுதங்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் படத்தில் எல்லாம் பார்க்குறத விட நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக பனிஷ் பண்ணுறதுக்கான உள்ளதான், பனிஷ் பண்ணுற ரூமா. ஸோ இதை பாருங்களேன், அவ்வளோ சின்னதாக வந்து டோர்ஸ் எல்லாம் இருந்தது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண விஷயங்கள் தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து அவங்க என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும் போதே வந்து நம்ம மூவியில் தானே இதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த காலத்தில் உள்ள விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அந்த சலங்கெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஏதோ சந்திரமுகி எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து என் பொண்ணு பாருங்கள், இங்கே போய் உட்காந்துட்டு ஒரு அழகாக வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். இது செகண்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி அவங்க உபயோகித்த வந்து பானைகள், அப்புறம் வந்து சட்டி பானை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஜக்கு, அப்புறம் வந்து பீங்கால நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே மேலெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேர்ஸ் எல்லாம் இருந்தது. பக்கத்தில் வந்து 7 பில்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு ஜித்தா கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ஈவினிங் கிளம்புனா தான் அட்லீஸ்ட் midnight 2 o'clock போக முடியும். ஓகே, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.